தீயோர்களும் வீணாக செய்து உன்னுடைய சட்டத்தை அல்ல, ஆனால் உன்னுடைய ஒழுங்குமுறைகளை பற்றி நான் அரசு முன்னிலையிலும் மற்றவர்கள் முன்னிலையிலும் பேசிக் கொண்டிருந்தேன். நான் வெட்கப்படவில்லை. தந்தை மகன் தூயாமையும் தூயனாகவே இயேசு கிறிஸ்து வருடம் கடவுளிலும் தூய ஆவியும் முழுமையும் உங்கள் அனைவரோடும் இருக்கிறார்கள். சகோதரிகளே, காலை பொழுதிலே அன்றைய சமூகத்தில் ஒன்றாக குடியிருக்கிறோம். புதிய நாடு நன்றி சொல்கிறோம். அந்த நாட்கள் முழுவதும் கடந்த நம்முடைய பேரின் முதலிலே உங்கள் வழிநடத்தியிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். அதையாம் திருவை புனித ஜஸ்டினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. 2ஆம் நூற்றாண்டுடைய புனிதராக இருக்கிற இவர் கிறிஸ்தவ வேதங்களுக்கு எதிராக தன்னுடைய எழுத்துக்களாலும் கிறிஸ்தவத்தின் சத்தியங்களை வலியுறுத்தியவர். மறைசாட்சியாக வைத்ததனுடைய வாழ்வு இயேசுவின் மாணவர் கொண்டிருந்த ஆழமான அன்பை என்று சொல்கிறது. இந்த கஷ்டங்களை நினைவை கொண்டாடுகிற பொழுது நாங்கள் கடவுளுக்காக இயேசுக்காக வாழுகிற அந்த மத வைராக்கியத்தை துணிவை நம்முடைய வாழ்விலே கொண்டிருக்கிறது. சிறப்பாக பணியிலே கொண்டாடுகிறோம். சிவபாக எங்களுடைய மறைவாக மாயத்தினுடைய பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகிறார். அவருக்காக சிறப்பாக கொண்டாடுகிறோம். மறைவாக வழிநடத்த தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் வல்லமையும் நாங்கள் கொடுக்க வேண்டும் சொல்லி சிறப்பாக நம்முடைய ஆயுதத்தை கொண்டாடுகிறோம். இந்த கல்வாரி பணியிலே காலம் சென்ற சுவாமிகளே, ரோசரி, சார்ல்ஸ் வலைத்தனை, மேரி, வென்சலாட்டா, கிளாரன்ஸ், யோகநாதன் இவருடைய நான்மணிக்காக நான் கொண்டாடுவோம். இதன் பிறப்பின் முதலாவது ஆண்டிலே நன்றி சொல்லுகிற வருண் வருஷன் இவருடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தூய வழியிலே கொண்டாடிக்கிறோம். மூவர் பலியை நன்றி பலியாகவும் ஒருவர் வேண்டுதல் பலியாகவும் கொடுக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையாக சில பேரிடத்திற்கு சொல்ல நாங்கள் எங்களுடைய தேவைகள் பலிகளை தொடர்ந்து அவற்றுக்காகவும் பல்வாரிகளை கொண்டாடுகிறோம். சகோதர சகோதரிகளை பலியை கொடுக்க நாங்கள் தகுதிகளை குறைவுற்று பாவங்களை பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மனங்களை ஆண்டு கண்டிப்பாக எல்லாம் உள்ள இறைவனிடம் ஆண்டவரை எங்களுடைய குடும்பமுடைய மறைசாட்சியை மனமுடியை பின்பற்றி பேரின்பு கொள்ளுகிறது. எங்கள் நம்பிக்கைக்கு அதன் மேல் வலிமை தந்து ஒவ்வொரு துன்பத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக மோடி தூயாவையாக இறைவனாய் என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் நம்முடைய திருச்சிதனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம்.
இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறை பற்றும், இறை பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் நல்லடியார்கள். ஆண்டவரே, நீரே நாம் நம்பியிருக்கும் இறைவன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித பாட்கெழுதிய செய்தியாளர் அதிகாரம் 12 போற்றுங்கள் அறிவுரை. அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து புளிவக்குழி வெட்டி ஒரு காவல் மாடம் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவகாலம் வந்ததும் அந்த தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நயப்புடைத்து வருடத்தை அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரை அனுப்பினார். அவர்கள் சிலரை நயப்புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரை. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது தோட்ட தொழிலாளர்கள், இவர்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொண்டு போடுவோம், அப்பொழுது சொத்து நமக்குரியதாக என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொண்டு திராட்சை தோட்டத்துக்கு வெளியே அறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அந்த தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு நாடுகளிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்தவர்களே, கட்டடத்திற்கு மூளைக்குள்ளாயிற்று. ஆண்டவரால் நிகழ்வுகளுக்கு நம்முடைய கண்களுக்கு வியப்பாயிற்று மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்ததில்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்து அவர் இந்த ஓமையை சொன்னார்களே அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்தை கஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் செய்தி. அன்பு மகனை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்துக்கு வெளியே அறிந்து கொண்டாங்க. அந்த சகோதர சகோதரிகள் பல சமயங்களில் என்னுடைய வாழ்க்கை குறித்து எங்களுக்குரியவை பற்றி நாங்கள் சிந்திக்கிற போது அந்த காரியங்களை நாங்கள் சொந்தம் கொண்டாடுகிற மனிதர்களாக இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சொத்து சுகம் என்று நான் சம்பாதித்தவை என்று சொல்லி எங்களுக்குரிய வச்சு எனக்குரிய வச்சு நாங்கள் கொண்டாடுகிற ஒரு இயல்பு நாங்கள் இந்த உலகத்தை வாழ்ந்தாலும் இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்தை பற்றி சொல்லுகிற போது, தன்னுடைய படைப்பை பற்றி சொல்லுகிற போது எங்களுக்கு கூறுகிற வார்த்தை என்றால் நாங்கள் பொறுப்பாளிகள். நாங்கள் இந்த உலகத்துக்கு உரிமையாளர்கள் அல்ல, இந்த படைப்பினுடைய உரிமையாளர்கள் மனிதர்கள் அல்ல. அதனால்தான் சங்கீத ஆசிரியர் சொல்லுவார், இந்த மண்ணுலகம் எல்லாம் ஆண்டவர்களுக்கு நாங்கள் விடுதலை பயணங்களை பார்க்கிறோம். மோசே நம்முடைய மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு இந்த உலகத்தை பற்றி சொல்வார், நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற நிலம் இந்த உலகம் கடவுளுக்கு கொடுத்தது. வாக்களிக்கப்பட்ட நாட்கள் அவர்கள் அழைத்து சென்ற போது அவ்வப்போது மோசே தன்னுடைய மக்களுக்கு இருக்கிற காரியம், நீங்கள் கடவுளுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் பெற்றிருக்கிற நிலம் அது கடவுளிடமிருந்து கொடுக்கிறது. பொன்னும் வெள்ளியும் அதை கடவுளுக்குரியது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய காரியங்களுக்கு நீங்கள் பெருமை கொண்டாலும் இந்த உலகம் யாருக்கு முழுக்க சொந்தமாக இருக்கிறது சொன்னால் படைத்தவராக கடவுளுக்கு. பல சமயங்களில் இந்த உணர்வுகளுக்கு இல்லாமல் போகிற போது, இந்த உண்மையை நாங்கள் மறந்து போகும்போது கடவுளிடமிருந்து நாங்கள் பிரிந்து போகிற மனிதர்களாக வேதாந்தத்தை படித்து கடவுள் ஆதாம் வழிபாடுகளை கொடுக்கிற போது அதை பராமரிப்பதற்காக கொடுத்தார்கள். நாங்கள் கடவுளுடைய படிக்கிறோம். பல சமயங்களில் சிறுவர்கள் எங்களிடம் யாராவது கேட்டார்கள், ஏன் இந்த உலகத்திலே கடவுள் மனிதரை படைத்தார், எதற்காக மனிதரை படைத்தார் என்று சொல்கிற போது நாங்கள் சொல்கிற விடையெதுவாக சொன்னால், பல்கி பூமியை நிலப்படுத்தார். சிந்தனை நாங்கள் படித்த காரியம் ஏன் மனிதரை கடவுள் படைத்தார்? அழுகை பிறகி இந்த உலகத்தை, இந்த பூமியை நிரப்பிவிட்டார். ஆனால் உண்மையில் கடவுள் மனிதரை படைத்தது இந்த பூமியை நிரப்புவதற்காக மட்டுமல்ல. கடவுள்
மனிதனை படைத்தது அவரை அன்பு செய்யணும், அவரை மகிமைப்படுத்துவார். திருமறை சுருக்கம் அழகாக சொல்வார், கடவுளே இந்த உலகத்தை படைத்தார், கடவுளே மனிதனை படைத்தார், அவரை அன்பு செய்யணும், அவரை மகிமைப்படுத்தும். கடவுளை அன்பு செய்யும், அவரை மகிமைப்படுத்தும். அவை இந்த உலகத்திலே கடவுள் மனிதரை எதற்காக படைத்தார்? படைப்புகளை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தார் என்றால் அதை பராமரிக்கும். நாங்கள் ஒன்றுமே கொண்டாட முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது. நாங்கள் இந்த உலகத்திலே தற்காலிக மனிதர்களாக பலம் இருப்போம் சொன்னால் நாங்கள் எங்கிருந்து வந்தோமோ அவரிடமே போய் சேர வேண்டும். கடவுளுக்கு வந்தவர்கள் சொன்னால் அவரிடமே போய் சேரும். அதனால் தான் யோகு தன்னுடைய அனுபவத்திலே சொன்னார், பிறந்த வேலையினான பிறந்த வேலையினான ஆண்டவர் தந்தார், அவர் எடுத்துக்கொண்டார். யோகனுடைய ஆழமான நிலையை முடியாது. ஆண்டவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார். எங்களுக்கு எதுவுமே சொல்வது நேரத்தில் வாழ்க்கையில் நாங்கள் சலித்து போவது, குடும்பங்கள் நம்மை சூழுகிற போது ஏன் இந்த வாழ்க்கையில் சலித்து போகிற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வந்து போகுது. நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டியது, நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டிய காரியம், நான் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை அவருடைய கொடையாக பார்க்கிறேன். வாழ்க்கை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற கொடை. இந்த கொடையை நான் நல்ல முறையிலே பயன்படுத்துகிறேன். நல்ல முறையிலே நான் பயன்படுத்த தவறுகிறேன் என்று சொன்னால் நான் இந்த உலகத்துக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை என்ற கொடைக்கு உலகத்துக்கு நான் பொறுப்பாளியாக இல்லை. ஆகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொடைகளுக்கு, ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற ஆற்றல் திறமைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் பொறுப்பாளர்கள் உணர்விலே எங்களுடைய கடமைகள் பொறுப்பத்தை நாங்கள் செய்ய கூடாது. ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்கிறார், அவருக்கு மாட்சியை கொடுத்திருக்கிற மனிதர்களாக இந்த பலியிலே நான் கேட்டுக்கொண்டார். நாங்கள் மரணங்கள் தகுதியோடு என்றும் அங்கு
தூயாவியானவரிடத்தில் நிம்மதியாக தந்தார். அவருடைய திருமணத்தில் நிறைவேற்றி மனித மக்களை மக்கள் பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வந்து உயிர்ப்பை முறைப்படுத்தினார். ஆகவே வாழ்ந்தவரோடு புதர்களும் சேர்ந்து நாங்களுடைய வாழ்ச்சியை வாழ்ந்து உடைய பொருளாய் சொல்வதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உணவு. அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள். ஏனெனில் இது புதிய இடையாளர் பிடிக்கக்கூடிய நிறுத்தத்தின் கிண்ணம். இந்த பாவ மன்னிப்புகளை உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவுகள் ஆண்டவரே, உலகம் எங்கள் திருத்தந்தை பிறந்தான் காந்தியோ எங்களாயிரத்தி செய்யார் பிரகாசமானதையோ இழையாய் எல்லா திருடோடும் நம்முடைய திருவையங்கள் அறிவிப்பதை செய்திடம் தந்தை நிறுவனங்களிலிருந்து உணவளித்துக் கொண்டு சுவாம் பிள்ளை மேரி ரூசலி சார்ல்ஸ் வலைந்தாயின் மேரி கம்சலாட்டா கிளாரன்ஸ் யோகநாதனும் அடியார்களை அழைக்க கூர்ந்திடம் நம்முடைய திருமகனோடு அவருடைய இறப்பு நினைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போவதற்கு செய்திடம் மேலும் உயிர்ப்பின் சகோதர சகோதரிகளையும் திறந்த அனைவரையும் இறக்கத்துடன் நீங்கள் போகும்போது அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா புனிதவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் என்று நாங்கள் நினைப்போதும் புனித ஜஸ்டின் எங்கள் பாதுகாவலர் புனித பேர்கள் இவர்கள் வக்குவந்தோராயிரத்தினாகிய இவருடைய நாங்கள் நினைவாழ்வு பங்கொள்ளும் பகுதி பெற்று உங்கள் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ் நேற்றும் இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் இவர்களாகிய தந்தையை தூயாவே மக்கள் எல்லா புகழும் மாட்சியும் என்ன உருவாக்கி கூறியதையும் ஆண்டவர் இயேசு கடவுளை பாதை நடக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். உணர்வுகள் இயேசு கற்றுக் கொடுத்த சுகத்தை நாங்கள் கரங்களில் எடுத்து சொல்லுவோம். உலகில் ஆண்டவரே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று எதிர்த்து கொள்கிறீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உங்களுடைய எதிர்ச்சபையுடைய விசுவாசத்தை கண்டோக்கி உங்களுடைய திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்துள்ள திருவிழக்கல்வியாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எங்களுடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவர் ஆண்டவர் இயேசு அமைதியை அறிவிக்கிறவர்களோடு அமைதி. இதோ இறைவனின் சபரி, இவரே இவரின் பாவங்களை போக்குகிறவர். இந்த சபரியுடைய விருந்துகளை பற்றினார்கள் என்பவர்கள் சோறு
மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர